அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ சுவீட்சம் ஏற்பட சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய பொருளை பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். அதை குளிக்கிற நீர்ல இந்த ஒரு இலைய போட்டு குளிங்க, அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும்னு சொல்லி இருக்கிறேன். அது என்ன இலை, என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல ஆதாரணமாக இருக்கக்கூடியது இந்த பணம் மட்டும்தான். இந்த பணம் இருந்தா போதுங்க, என் வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் நம்மளுக்கு பணம் நிறைய தேவைப்படுகிறது. இப்படி செல்வத்தையும் பணத்தையும் வாரி வழங்கக்கூடிய நிறைய பரிகாரங்களை நம்ம பதிவிலேயே நிறைய போட்டிருக்கிறோம். ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உண்மையிலேயே உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ரொம்ப எளிமையா தான் பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை இதை ஆண்கள் மட்டும்தான் செய்யணும், பெண்கள் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா பெண்கள் நம்மளுக்கு மாதவிடாய் காலம் எல்லாம் வரும், அதனாலதான் சொல்றேன். இதை ஆண்கள் மட்டும்தான் செய்யணும். வேலைக்கு செல்லக்கூடிய முக்காவாசி பேர் இன்றைய தினம் ஆண்களாகவும் இருக்கிறாங்க, பெண்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இது ஆண்களுக்கு உண்டான ஒரு பரிகாரம்னே நான் சொல்லுவேன். பெண்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். அதற்கு உங்களுக்கு தனியாக நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்ல வீடியோல சொல்லியிருக்கிறேன், மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வாழ்வியல் முறைகள் இப்படித்தான் இருக்குன்னே அன்றைக்கே கணிச்சு சித்தர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த ஒரு இலையை போட்டு நீங்க குளிச்சா உங்களுக்கு சர்வ சுவீட்சமும் ஏற்படும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை. உங்க அனைவருக்குமே தெரியும், சிவ ஆலயங்களில் கண்டிப்பாக இந்த வில்வ மரம் இருக்கும். உங்க வீட்டிற்கு அருகில் சிவ ஆலயங்கள் இருக்குது, இல்ல வில்வ மரம் இருக்குது அப்படின்னா கொஞ்சமா இலைகளை பறிச்சு ஒரு கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை டெய்லியும் நீங்க உங்க வீட்டு ஆண்கள் குளிக்கும் போது நீங்க அந்த தண்ணீர் பிடிச்சு ஒரு பக்கெட்ல வைப்பீங்க இல்லைங்களா, அந்த தண்ணியில நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு 4-5 இலைகள் இருந்தாலே போதுமானது. அந்த இலைகளை அந்த தண்ணீர்ல போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. அதோட அந்த இலையில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் இந்த தண்ணீரில் இறங்குவதற்கான டைம் தான் இந்த ஒரு 10 நிமிடம், 1/4 மணி நேரம், இல்லை நீங்க அரை மணி நேரம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுடைய டைமையும் வசதியையும் பொறுத்து நீங்க நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். போட்டுட்டு அதற்கு அப்புறமாக நீங்க அந்த நீரில் குளிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம். இப்படி நீங்க வேலைக்கு செல்லும் போது நீங்க இந்த தண்ணீர்ல குளிச்சுட்டு போறீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இந்த இலைகளை பயன்படுத்துறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்து இருக்கும். உங்களை பிடித்த அந்த தோஷங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பீடைகளாக இருக்கட்டும், இது எல்லாம் போயிடும். உங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையும் ஒரு செல்வ நிலைகளையும் உயர்த்தும். கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்க எங்க வில்வ மரத்தை பாக்குறீங்களோ அங்க ஒரு கவர்ல கொஞ்சமா இலைகளை, உங்களால எவ்வளவு இலைகளை பறித்துட்டு வர முடியுமோ அதை பத்திரமா வச்சுட்டு அதை தினமும் ஒரு 4 இலைகள், இல்லைங்க நான் வாங்கி எடுத்துட்டு வச்சேன் அது காஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்றது, இந்த இலையை போட்டு குளிக்கலாமான்னா அது வேண்டாம். ஓடுகிற நீர்ல அந்த இலைகளை விட்டுடுங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இலைகளை போட்டு வச்சு நீங்க குளிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இது ஆண்கள் மட்டும்தான் செய்யணும், பெண்கள் செய்யக்கூடாது. நம்மளுக்கு மாதவிடாய் காலங்கள்லாம் வருகிறதுனால இதுக்கு குறிப்பிட்டது ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் செய்யக்கூடாது. அதற்கப்புறம் பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எப்படி பூஜை அறையை சுத்தமா வச்சிருக்கிறோம் அதே மாதிரி அதற்கு அடுத்தபடியாக நம்ம சமையல் அறையை நம்ம அதிக நேரம் பயன்படுத்துகிறோம். அங்குதான் நம்ம உணவு தயாரிக்கிறோம். அந்த உணவுகள் அங்கதான் மகாலட்சுமி தயார் வாசம் செய்யறாங்க. அதை பாசிட்டிவா நம்ம வச்சுக்கணும். அப்ப அந்த பாசிட்டிவா இருக்கக்கூடிய இடத்துல நாம சமைக்கக்கூடிய பொருளும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்ததாக இருக்கும். அதை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுடைய உடம்பும் ரொம்பவுமே பாசிட்டிவா இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த சமையல் அறைகளை நீங்க சுத்தமா வச்சுக்கணும். அதற்கு அப்புறம் இது ஆண்களுக்கு உண்டானது. அந்த வீட்டினுடைய பெண்கள்
கஷ்டப்படுத்தாம ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தீங்க அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் உங்களை தேடி வருவார். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க, உடனே என்ன சொல்லுவாங்க, முன்னோர்களே உன் வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்துருச்சுப்பா அப்படிம்பாங்க. பெண்களை நம்ம மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது. அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அது மனைவி, மகள், தாய், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்கள நீங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க வீட்டில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி பூஜை அறையை ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. நிறைய சாமி படங்கள் நீங்க மாட்ட வேண்டாம். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கிருந்து ஒரு போட்டோவை வாங்கிட்டு வச்சிருவாங்க. அப்படி வைக்க கூடாது. போட்டோவை வாங்கிட்டு வச்சிட்டா மட்டும் அந்த தெய்வம் இங்கே வந்துவிடும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நாம மனதார அந்த தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் அந்த தெய்வம் நம்மளை கண்கொண்டு பார்க்கும், காது கொண்டு கேட்கும். அதனாலதான் நான் சொல்றேன், நிறைய படங்களை வச்சு கச்சா முச்சான்னு வச்சுக்காதீங்க. நீட்டா ஒரு குறிப்பிட்ட படங்களை வச்சு நீங்க அதையும் பராமரித்து சுத்தபத்தமாக வச்சிருக்கணும். அதே மாதிரி பெண்கள் எப்பொழுதும் குங்குமமும் பூவும் கண்டிப்பா வச்சிருக்கணும். இப்ப நிறைய பெண்கள் மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யறதே கிடையாது. தலைய ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு இருந்தோம். இப்ப அதுவும் போய் பொட்டே வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கே தள்ளப்பட்டுட்டோம். அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்லாம முடிந்த வரைக்கும் நீங்க குங்குமம் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சுபிட்சம் ஏற்படும். அதனால பெண்கள் குங்குமம் வைங்க, மல்லிகைப்பூ நல்ல வாசனை நிறைந்த மலர்களாக நீங்க வைங்க. இது அவர்களோட வசதியை பொறுத்து. கொஞ்சமா இருந்தாலும் போதும், ஒரு 4 பூ இருந்தா கூட போதும். அதை நீங்க மங்களகரமா இருக்கும்போது கண்டிப்பாக உங்க வீட்டுல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. இதெல்லாம் பெண்கள் அடிக்கடி நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கணும். முன்னாடியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க. பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, தலையை விரிச்சு போட்டுட்டு உட்காராதான், மணி நேரம் 6 மணி ஆயிடுச்சு, தலையை முடிக அப்படிம்பாங்க. இப்போ எல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்படி சொன்னாலும் நம்ம கேட்கறதும் இல்லை. இதனால இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. பணம் வேணும், என் வீட்டில் கஷ்டம் இருக்குது, தொடர்ந்து எனக்கு என்னன்னே தெரியல, பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆண்கள் இந்த வில்வ இலையை போட்டு நீங்க குளித்து கொண்டு வரும்போது நீங்க டெய்லியுமே செய்யலாம், தினமும் நீங்க செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவை வில்வ இலை, காலி ஆயிடுச்சா மறுபடியும் பறிச்சுட்டு வச்சு நீங்க அதை போட்டு குளிங்க. ரொம்பவே உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் 2 மடங்கு. ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அதுல அதிக லாபம் கிடைக்கும். அதனால இதை நீங்க ஆண்கள் தயவு செஞ்சு பயன்படுத்தி பாருங்க, கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.